வணக்கம் மக்களே. நான் 1962 பிறந்தேன். அப்போல்லாம் குடிசைகள் தான் நிறைய, மாடி வீடு கிடையாது. எங்கேயாச்சும் ஒன்று தான் மாடி வீடு. அப்போ எனக்கு அப்படியே படிப்படியாக வளர்ந்து ஒரு 4-5 வயதாகும்போது ஒரே விளையாட்டு தான். நல்லா சாப்பிட வேண்டியது, விளையாட வேண்டியது. அப்புறம் ஸ்கூல். அப்போல்லாம் ஸ்கூல்லாம் 3 வயசு மேலே இருந்தால் தான் சேர்த்துப்பாங்க, முன்னாடி சேர்த்துக்க மாட்டாங்க. இப்போல்லாம் 2.5 வயசு சேர்த்துக்க. அப்புறம் 3 வயசு, நான் சில ஸ்கூலில் 4 வயசு ஆகணும், அப்போ தான் சேர்த்துப்பாங்க. அப்படியே ஸ்கூலுக்கு போனோம். ஒரே ஆட்டம்தான். ஏன் கேட்குறீங்க? அந்த ஓணாம் பிடிக்கலாம் போவோம். அந்த தென்னை கீத்தில் அதை சுருள் மாதிரி பண்ணிவிட்டு ஓணாம் பிடிக்கிறது. அப்போ அந்த ஒரு கதை, அந்த காலத்தில் ராமருக்கு ஓணம் யூரின் பாஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓணான மேலே ஒரு கோபம். அப்போவே அந்த ஒரு கதை, அந்த கதையின் மூலியமாக எல்லாம் ஓணானை பிடிச்சி அடித்து சாடிப்பாங்க. அந்த பீரியட்லேயே நான் இருந்திருக்கேன். அணிலை விட்டுருவாங்க. ஆனால் அணில் ராமருக்கு இளநீர் கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் மேலே 3 பட்டை போட்டு விட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தது. இப்போ நாங்கள் படிக்கும்போது வெறும் தமிழ் மீடியம் தான். அதுக்கப்புறம் தான் ஒரு 3rd ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் தான் ஆங்கிலம் வந்தது. அது ஒரு சப்ஜெக்ட் தான், இது எல்லாம் தமிழ் தான். இப்போ எனக்கு ஆவலாக இருக்குது, ஆங்கிலம் தமிழுடன் ஹிந்தி, கன்னடம், மலையாளம், துளுவம் எல்லா மொழியும் கற்றுக்கணும். எல்லா மொழியும் கற்றுக்கிட்டு ஊராக போகணும். நம்ம பிறந்த பயன் அனைத்து இடங்களையும் சென்று அனைத்து தர மக்களிடமும் பேசி அவர்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை. ஆனால் இப்போ இருக்க அரசாங்க ஸ்கூலில் மறுபடியும் அந்த தமிழ் இங்கிலீஷ் தான் இருக்குது, ஆங்கில மொழி இருக்குது எல்லாமே. பட் இதெல்லாம் மாற்றி எல்லா மொழியும் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு ஏஜ் ஆன பிறகு எவ்வளோ மனசு வருத்தமாக இருக்குது பாருங்கள். அனைத்து மொழியும் சிறப்பாக கற்றுட்டுருப்பேன். தெலுங்குலாம் எனக்கு ஓரளவுக்கு தெரியும், இங்கிலீஷ் ஓரளவுக்கு தெரியும், இந்த தமிழ் தெரியும். மற்ற மொழிகள் ஒன்றுமே தெரியாது. இந்த ஹிந்திக்காரங்க பேசும்போதெல்லாம் நமக்கு ஒன்றுமே புரியாது, பேன்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அத்தனை மொழியும் கற்றுக்கணுங்க. அத்தனை மொழியும் ஸ்கூலில் வரணும், வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அது ஆட்சி மொழியாக இல்லாமல் இருக்கணும். ஆட்சி மொழியாக இல்லாமல் அத்தனை மொழியும் கற்றுக்கலாம் அப்படின்னு உத்தரவு இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு ஸ்கூலில் கொண்டு வரணும். கொண்டு ஆட்சிக்கு கொண்டு வரக்கூடாது. ஆட்சிக்கு வேணால் இந்த தமிழ்நாடு தமிழ் மொழி, ஆங்கிலம் அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போது டெல்லியிலேருந்து ஒரு ஹிந்திலேயே ஒரு கடிதம் வந்தால் கூட சிஎம்மால் படிக்க முடியாது. அதுக்கு ஒரு ஆளை வச்சுக்கிட்டு அவங்க படித்து சொல்கிறது தான் ஏற்றுக்க முடியும். ஏன்னா அந்த ஒரு சிஎம்ஐ படிச்சுட்டா என்ன போட்டிருக்குன்னு கரெக்டாக தெரியும். அவன் படிக்கிறவன் சில இதெல்லாம் விஷயங்கள்லாம் மறைச்சா தெரியாது இல்லையா? அதான் கல்வி அறியாமை காலமாக மாறிவிடும். அனைத்து மொழியும் கற்றுக்கலன்னா கல்வியை அறியாமை நிலை, பழைய நிலைமை ஆக நம்ம வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். என்னுடைய கருத்து, அனைத்து பள்ளிகளிலும் அத்தனை மொழிகளும் கற்பித்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் என்னுடைய இந்த கருத்து. வாழ்க வளமுடன். நன்றி.